இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இன்றைக்கி வயதான காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படுக்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இதுக்கு மொத்தம் 4 முக்கியமான காரணம். இன்றைக்கி வயசான காலத்தில் நிறைய பேர் படுக்கையில் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் 4 தான். அதில் ரொம்ப ஆபத்தானதான் இந்த உடல் பருமன். கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானே? சரி தானே? உடல் பருமன், 2வது சுகர், 3வது ப்ரெஷர், 4வது கெட்ட கொலஸ்ட்ரால். இன்னைக்கு வயசான காலத்தில் படுக்கையில் கஷ்டப்பட்டு 4 நோய் தான். இந்த 4 நோய் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும்? பக்கவாதம் வரலாம், கண்ணு குருடு வரலாம், ஹார்ட் அட்டாக், இருதய பிரச்சனை வரலாம், கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டயாலிசிஸ் பண்ணுவாங்க வரலாம், காலில் புண்ணு வந்துச்சுன்னா காலை விரலை வெட்டி எடுப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால்னால பார்த்துருக்கீங்க இல்லை? ஸோ என்ன வயசான காலத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டதுக்கு காரணமே 4 நோய் மட்டும்தான். நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்கும் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தெரியுமா? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு தான். பேலன்ஸ் டயட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், இந்த 3 தான் ஃபஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு அது பேலன்ஸ்டு டயட்டு தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படி நான் சொல்லலை, மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்கள். த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்த உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரை. அதுக்கப்புறம் கடைசி தான் இன்சுலின். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னா சுகர் மாத்திரையும் நிறுத்தலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்தலாம், இன்சுலினும் நிறுத்தலாம். வெயிட்டும் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக குறையும். புரிஞ்சுதா? இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 122லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை, ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் ஜிஓவர்டு அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? குட்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஷேர் பண்ணுங்கள். ஓகே.